அனைவருக்கும் வணக்கம். விஜய தரங்கிணி அத்தியாயம் 33. சென்னையின் திட்டமும் சக்க சேனாபதியின் வருகையும். முதல் யாமம் தொடங்கிவிட்ட அந்த இரவு பொழுதில் காவலர் தலைவன் ஒளிந்திருந்து ரோஹிணி தேவியும் வித்யதாரணியும் ஒளிவு மறைவின்றி பேசியவற்றை எல்லாம் கேட்டுவிட்டு அங்கிருந்து அகன்றதை கவனித்தவனாக தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளிவந்து இருவரும் நின்றிருந்த இடத்தை நோக்கி நிதானமாக நடந்தான் தீரன் சென்னி. அவனுடைய நிதானமான நடையே அவன் எதை பற்றியோ சிந்தித்தபடி நடக்கிறான் என்பதை புரிய வைத்தது. இமைகள் மெதுவாக சுருங்கி உதடுகள் பற்களுடன் உராய்ந்து விலகின. அவர்களை நெருங்குவதற்குள் ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வந்துவிட்ட சென்னி மெதுவாக கனைத்தான். அச்சத்துடன் திரும்பி பார்த்த விறுவிறு வெளிகளும் ஆச்சரியத்தால் விரிந்தன. நீங்கள் எப்படி என தடுமாறினாள் வித்யதாரிணி. நீங்கள் எப்படி? அவள் கேட்ட கேள்வியையே அவனும் திருப்பினான். அன்னையை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை என்னால் அடக்க முடியவில்லை. அதனால் அவசரப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து அன்னையை சந்தித்தீர்கள். அந்த மகிழ்ச்சியில் மனதில் உள்ளவற்றையெல்லாம் மனம் திறந்து கொட்டி விட்டீர்கள். மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த காவலர் தலைவனும் மன்னனிடம் செய்தியை சொல்ல மிக விரைவாக சென்று விட்டான் என சொல்லிவிட்டு சிரித்தான் சென்னி. வித்யதாரணியின் முகத்தை வியப்பு ஆக்கிரமித்தது. காவலர் தலைவனுக்கு நான் இங்கு வந்தது எப்படி தெரிந்தது? வியப்பு அவளது குரலிலும் பரிபூரணமாக பரவி கிடந்தது. என் யூகத்தின்படி காவலர் தலைவன் என்னிடம் சண்டையிட்டு தோல்வியுற்றவுடனே நேராக அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும். அரசனிடம் நான் தங்கள் மாளிகைக்குள் நுழைந்த செய்தியை சொல்லி இருக்க வேண்டும். அதன் பிறகு அரசரின் ஆணையின்படி தங்கள் மாளிகைக்கு வந்து தங்களை பின்தொடர்ந்திருக்க வேண்டும் என தோன்றுகிறது என்றான் தீரன். ஐயோ, எல்லா விஷயத்தையும் என்னை மறந்து உளறிவிட்டேனே என பதறினாள் வித்யதாரிணி. உங்கள் உளறல் நம் அனைவரையுமே சிறை செய்வதற்கு உதவியாகி விட்ட சூழ்நிலை இப்போது உருவாகி உள்ளது. ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிவிட்டீர்களே என்றான் திடமான குரலில் தீரன் சென்னி. நான் இப்போதே என் மாளிகைக்கு போய் அவளை இடைமறித்தான் சென்னி பேரரையன். மாளிகைக்கு போன மறு கணமே நீங்கள் வீரர்களால் சிறை செய்யப்படுவீர்கள். நீங்களும் உங்கள் அன்னையுடன் இருக்க வேண்டியதுதான். அதுவும் இந்த இடத்தில் இனி இருப்பது ஆபத்து. என்னுடன் வாருங்கள். உங்களை நாளை இரவு சோழ இளவலுடன் சோழ நாட்டிற்கு படகில் அனுப்பிவிடுகிறேன். பிறகு நான் விஜய தரங்கிணியை அழைத்துக் கொண்டு வருகிறேன். நாங்கள் அங்கு வந்த பிறகு அடுத்தாற் போல என்ன செய்வது என முடிவு எடுக்கலாம். ஏதோ யோசித்தாள் ரோஹிணி தேவி. பிறகு யோசனையிலிருந்து விடுபட்டவளாக சொன்னாள். தம்பி, நான் இங்கேயே இருந்து விடலாம் என்றுதான் முடிவு செய்திருந்தேன். ஆனால் இப்போது என் முடிவை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன். நீ சொல்கிறபடியே நாங்கள் நாளை இரவு ஈழத்தில் இருந்து கிளம்ப தயாராகிறோம் என்று. சரி, வாருங்கள் செல்வோம். காட்டுக்குள் வேறு பகுதியை நோக்கி நடக்க தொடங்கினான் சென்னி பேரரையன். மற்றும் மூவரும் அவனை பின் தொடர்ந்தனர். அவர்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்பிய அதே சமயத்தில் காவலர் தலைவன் அரண்மனைக்குள் மிக வேகமாக நுழைந்து கொண்டிருந்தான். எல்லோரையும் ஒரே சமயத்தில் சிறைப்பிடிக்கும் வாய்ப்பு தேடி வந்திருப்பதை மனதிற்குள் எண்ணியவனாக மகிழ்ச்சியுடனும் ஈழ மன்னர் காசிபன் உறங்கச் செல்வதற்கு முன்னால் அவரிடம் விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் அரண்மனையின் வடக்கு பகுதியில் ஒளி வீசிக் கொண்டிருந்த பல விதமான மணி சுவர்களை உடைய மணிமண்டபத்தை நோக்கி விரைந்து சென்றான். மணி மண்டபத்திற்குள் முதல் யாமம் தொடங்கி ஒரு நாளிகை பொழுதும் ஓடிவிட்ட அந்த சமயத்திலும் கூட உறங்க செல்லாமல் அமைச்சருடனும் படைத்தலைவர்களுடனும் உரையாடி கொண்டிருந்தார் ஈழ மன்னர் காசிபன். வணக்கம் அரசே. தலை வணங்கியபடி மண்டபத்திற்குள் நுழைந்தான் காவலர் தலைவன். வாருங்கள் காவலர் தலைவரே, ஏதோ முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறீர் போல் இருக்கிறது என அவனை வரவேற்றார் காசிபன். ஆம் அரசே, முக்கியமான செய்திதான். சோழ நாட்டின் இளவரசரும் சோழர் படைத்தலைவரும் நம் நாட்டிற்குள் நுழைந்திருக்கின்றனர் என ஆரம்பித்தவன் தான் வித்யதாரிணியை பின்தொடர்ந்து சென்றதையும் அனுராதாபுரத்திற்கு அண்மையில் உள்ள காட்டுப்பகுதியில் ரோஹிணி தேவியும் வித்யதாரிணியும் பேசிக்கொண்ட செய்திகளையும் ஒன்று விடாமல் அவன் சொல்லி முடித்த போது அதிர்ச்சியும் வியப்பும் ஒரே சமயத்தில் அந்த மண்டபத்திற்குள் இருந்த அனைவரது உள்ளத்தையும் ஆட்கொண்டதால் அங்கு சில கணங்கள் அமைதி மட்டுமே நிலவியது. அரசர் காசிபன் தான் முதலில் அதை கலைத்தார். காவலர் தலைவரே,
சோழ நாட்டின் இளவரசர் என கூறினீர்களே, இளவரசர் ராஜாதித்தனா இங்கு வந்திருக்கிறார்? இல்லை அரசை, அரிகுலகேசரிதான் இங்கு வந்திருக்கிறார். அவருடன் வந்திருக்கும் படைத்தலைவர் தீரன் சென்னிதான் இன்று வணிகர் வேடத்தில் வித்தியதாரணியின் மாளிகைக்கு வந்தார். அவருக்கு முன்னால் ஒருவர் மாளிகைக்குள் நுழைய முயன்ற போது அவர் மீது குறுவாலை வீசினேன். அவர்தான் சோழ இளவலாக இருக்க வேண்டும் என பதிலளித்தான் காவலர் தலைவன். அவசரப்பட்டு விட்டீர்கள் என்றார் அமைச்சர். நடந்து போனதை பற்றி பேசி பயனில்லை என்ற மன்னர். காவலர் தலைவரே, நீங்கள் இப்போதே காவல் வீரர்களுடன் காற்றினும் கடுகிச் சென்று காட்டுப் பகுதியில் இருக்கும் அவர்களை சிறை செய்து அழைத்து வாருங்கள் என ஆணையிட்டார். இடையில் குறுக்கிட்டார் அமைச்சர். அவர்கள் அங்கு இல்லாவிட்டால் வித்தியதாரணியின் மாளிகையை சூழ்ந்து கொள்வது நல்லது. ஆம், அமைச்சர் சொல்வதும் சரிதான், அதன்படியே செய்யுங்கள் என்றார் அரசர். ஈழ மன்னரின் ஆணைப்படி வீரர்களுடன் காட்டுப்பகுதியை நோக்கி சென்ற காவலர் தலைவர் அங்கு யாருமே இல்லாததைக் கண்டு ஏமாற்றமடைந்தான். எப்படியோ நாம் இங்கு வரப்போவதை அறிந்து கொண்டு தப்பி விட்டார்கள். வாருங்கள் வீரர்களே, வித்தியதாரணியின் மாளிகைக்கு செல்வோம் என கூறிவிட்டு தன் புரவியை திருப்பிக் கொண்டு விரைந்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. தேனும் சந்தனமும் கஸ்தூரி குழம்பும் வானுலக கற்பக நாள் மலர்களும் நீரோடு கலந்து கடலில் கலந்ததால் அங்குள்ள மீன்களின் நாற்றமும் அதனுடன் சேர்ந்து ஒரு வெறி மனம் கமழுவதாக இருந்த இலங்கை மாநகரின் கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த துறைமுகம் அந்த காலை நேரத்தில் கலகலப்பு மிகுந்து காணப்பட்டது. நாவாய்களில் தமிழகத்திற்கும் ஏனைய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்காக ஒரு பக்கத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பலதரப்பட்ட பண்டங்களும், அதே போல நாவாய்களில் இருந்து இறக்கப்பட்டு நகருக்குள் கொண்டு செல்வதற்காக மற்றொரு புறமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பண்டங்களும் மலை போல குவிந்து கிடந்த தோற்றம், பல மடிப்புகளை தன்னகத்தே கொண்ட மலைகள் கடற்கரையில் இருபுறமும் எழுந்துவிட்டனவோ என வியக்கும் வண்ணமாக இருந்தது. அன்று காலை அங்கு வந்து சேரும் நாவாயில் ஈழப்படை தளபதி தக்க சேனாபதி வருகிறான் என்ற செய்தி ஏற்கனவே ஈழ மன்னருக்கு தூதுவர் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்ததால் ஈழப்படை தலைவர்கள் சிலரும் படை வீரர்களும் அவரது வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து அந்த துறைமுகத்தில் காத்திருந்ததால் ஏற்கனவே ஆரவாரத்தினை உடைய அந்த துறைமுகம் அப்போது பெரிதும் ஆரவாரம் உடையதாயிற்று. காவலர்கள் வந்து காத்து நின்ற சிறிய நேரத்திற்கெல்லாம் கடலில் சற்று தொலைவில் சிறு புள்ளியாக தோன்றிய நாவாய் அருகில் நெருங்க நெருங்க மிக பெரிதாகி அன்னப்பறவை அசைந்தாடி வருவதைப் போல அலைக்கடலில் அங்கும் இங்குமாக ஆடியபடியே துறைமுகத்தை வந்து அடைந்தது. நாவாயிலிருந்து ஈழப்படை தளபதி சக்க சேனாபதி இறங்கிய போது, ஈழப்படை தளபதி சக்க சேனாபதி வாழ்க வாழ்க என்ற முழக்கத்துடன் அவனை வரவேற்றனர் ஈழப்படை வீரர்கள். கம்பீரமாக நடந்து வந்து தன்னை அழைத்து செல்வதற்காக அங்கு நிறுத்தப்பட்டிருந்த தேரில் ஏறி அமர்ந்தான் சக்க சேனாபதி. தேர் அங்கிருந்து புறப்பட்டது. மற்ற படைத்தலைவர்களும் படை வீரர்களும் தங்கள் புறவிகளில் ஏறிக்கொண்டு அந்த தேரை பின்தொடர்ந்தனர். அரண்மனையின் வாயிலேயே அவரை வரவேற்றார் ஈழ மன்னர். தலை தாழ்த்தி மன்னருக்கு வணக்கம் தெரிவித்தான் தக்க சேனாபதி. வாருங்கள் படைத்தளபதி, வாருங்கள், உங்கள் வரவை எதிர்நோக்கிதான் காத்திருந்தேன் என்று முகம் மலர அவரை வரவேற்ற காசிவன் அரண்மனையின் அந்தரங்க மண்டபத்தை நோக்கி நடந்தார். மண்டபத்தினுள் நுழைத்ததுமே ஈழப்படை தளபதி, மன்னவா, மகிழ்ச்சியான செய்தியுடன் வந்திருக்கிறேன். பாண்டிய மன்னர் முழு மனதுடன் நம்முடைய நட்புறவை நாடுகிறார். சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய தற்காப்புக்காக நம்மை நாடும் நட்பாக இருக்குமோ என நாம் சந்தேகப்பட்டது தவறுதான். சோழ மன்னருக்கு அடிமைப்பட்டு அரசோற்றுவதை அவர் அறவே வெறுக்கிறார். நம்முடைய நட்புறவினால் கிடைக்கும் சுதந்திரத்தோடு வாணிக தொடர்பும் வளம் பெற்று வலிமையோட வேண்டும் என அவர் கருதுகிறார் என்றான். அப்படியா? நன்று நன்று. இந்த உண்மையான நட்புதான் நமக்கு தேவை. நம்முடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாண்டிய நாட்டின் நட்புறவு பெரிதும் துணையாக இருக்கும் என மகிழ்ந்தார் மன்னர் காசிபன். இதோ பாண்டிய மன்னர் கொடுத்து அனுப்பியிருக்கும் நட்பு பிணைப்பு மடல் என்று பாண்டிய மன்னர் கொடுத்து அனுப்பிய ஓலையை மன்னரிடம் கொடுத்தான் சக்க சேனாபதி. ஓலையை வாங்கி பிரித்த மன்னர் அதில் கண்டிருந்த செய்தியை வாய்விட்டே படித்தார். மதிப்பிற்குரிய ஈழ மன்னர் காசிபருக்கு பாண்டிய மன்னர் ராஜசிம்மன் வணக்கத்துடன் விடுக்கும் நட்பு பிணைப்பு மடல். ஈழப்படை தளபதி இங்கு வந்திருந்த சமயத்தில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விட்டதால்
உடனடியாக படை தளபதியிடம் ஓலை கொடுத்து அவரை திருப்பி அனுப்ப இயலவில்லை. தங்களுடைய நட்பை பெறும் வாய்ப்பு கிட்டியுள்ளது கண்டு பெரிதும் மகிழ்வெய்துகிறேன். சோழ மன்னனின் பாதம் பணிந்து பதவியில் வீற்றிருப்பதை நான் விரும்பவில்லை. தங்களுடைய நட்புறவினால் சோழ மன்னன் பராந்தகனின் கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவதோடு பாண்டிய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வளம் பெறச் செய்ய உங்களுடன் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் வாணிக தொடர்பையும் வலுப்படுத்தும் நோக்கமும் என் மனதிலே நிலை பெற்றுள்ளது. படை தளபதியை படையுடன் அனுப்பி என் நோக்கம் நிறைவேற உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் நட்பை விரும்பும் ராஜசிம்மன். ஓலையை படித்து முடித்ததுமே சக்க சேனாபதியை பார்த்தார் காசிபன். அவர் பார்வையின் பொருளை புரிந்து கொண்டான் படை தளபதி. அப்படி புரிந்து கொண்டதால் சோழர் படைத்தலைவன் தீரன் சென்னி பாண்டிய நாட்டிற்குள் ஒற்றனாக நுழைந்ததையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் விவரித்தான். அதை கேட்டதுமே ஈழ மன்னர் காசிபன், படைத்தளபதி, சோழர் படைத்தலைவன் வேறு எங்குமே போகவில்லை, இங்குதான் வந்திருக்கிறான். இங்கு வந்தவன் வந்தவனாகவே இருக்கட்டும். அவன் மீண்டும் இங்கிருந்து சோழ நாட்டிற்கு செல்ல முடியாமல் செய்து விடுவோம். நம் வெற்றிக்கு களப்பலி சோழர் படைத்தலைவன் தான் என்றார் நகைத்துக் கொண்டே. தீரன் சென்னி, பாண்டிய நாட்டில் என்னை ஏமாற்றிவிட்டு தப்பிச் சென்றாய். ஆனால் விதி ஈழ மண்ணில் உன் ரத்தம் சிந்த வேண்டும் என முடிவு செய்துவிட்டது. இனி நீ என்னிடமிருந்து தப்பவே முடியாது. சக்க சேனாபதியின் உதடுகள் சீற்றத்துடன் வார்த்தைகளை உதிர்த்தன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.